கிளாஸ் 10 சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமில் இந்த கொஷின் ஸ்டாண்டர்ட் பேப்பரில் எல்லா செட்லையுமே கேட்டிருக்காங்க. போர்டு எக்ஸாமில் எப்படி கேட்டாலும் சென்டம் எடுத்துலான்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போன ஸ்டூடெண்ட்ஸோட கனவில் மண்ணள்ளி போட்ட இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏடி வந்து ஒரு மீடியன். ஸோ ஏடி மீடியனாக இருந்தால் இந்த பிடி டிசி இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இது டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து எக்ஸ் இஸ் அ பாயிண்ட் ஆன் ஏடி. ஸோ எக்ஸ்ன்ற பாயிண்ட் ஏடின்ற லைன் மேலே இருக்குது. சச் தட் ஏஎக்ஸ் இஸ் டு எக்ஸ்டி இதோட ரேஷியோ 2:3. பிஎக்ஸ் எக்ஸ்டெண்டட் இந்த பிஎக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இட் இன்டர்செக்ட்ஸ் ஏசி அட் ஒய். ஸோ இது ஏசியை ஒய்ன்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. தென் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னா பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4xy. ஸோ இதுக்காக இந்த டயக்ராமில் ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். ட்ரா டிஇ பேரலல் டு எக்ஸ்ஒய். ஸோ இந்த எக்ஸ்ஒய்க்கு பேரலாக டிஇன்ற ஒரு லைனை ட்ரா பண்ணுவோம். ஸோ இங்கே கிவன் டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎக்ஸ் எக்ஸ்டி இந்த சைட்ஸோட ரேஷியோ 2:3. ஸோ சைட்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களா. தென் இந்த சம்மை நம்ம சிமிலாரிட்டி கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஏஎக்ஸ்ஒய் ட்ரையாங்கிள் ஏடிஇ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் ஆங்கிள் ஏ வந்து காமனாக ப்ரெசென்ட் ஆகிருக்கா. நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் ஏஎக்ஸ்ஒய் அண்ட் ஆங்கிள் ஏடிஇ இது ரெண்டும் ஈக்குவல் ஆங்கிள்ஸ். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த எக்ஸ்ஒய் டிஇ பேரலல் லைன்ஸ். ஸோ இது பேரலல் லைன்ஸாக இருந்தால் இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். பை ஏஏ சிமிலாரிட்டி இந்த டூ ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர்னு சொல்லாமா. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் டூ கண்டிஷன்ஸ் இருக்கா, அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் சேம் ரேஷியோவில் இருக்கும். ஸோ இங்கே கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுத்திங்கன்னா ஏஎக்ஸ் பை ஏடி எக்ஸ்ஒய் பை டிஇ ஏஒய் பை ஏஇன்னு கிடைக்குமா. இதில் இந்த டூ ரேஷியோஸ் மட்டும் எடுத்துப்போம். இங்கே ஏஎக்ஸோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்களா இதோட ரேஷியோ. ஸோ இங்கே ஏஎக்ஸ் எக்ஸ்டி இதோட ரேஷியோ 2:3. இங்கே ஏஎக்ஸோட வேல்யூ 2ன்னு எடுத்திங்கன்னா எக்ஸ்டியோட வேல்யூ 3. ஸோ ஏஎக்ஸோட பேஸில் நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏடியை ஏஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்டின்னு சொல்லலாமா. தென் இந்த 2 + 3 5. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டி இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். இந்த 5 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா 2DE = 5xyன்னு கிடைக்குமா. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்களேன். இந்த டிஇ எக்ஸ்ஒய் இது ரெண்டும் பேரலாக இருந்தால் இந்த டிஇ இந்த பிஒய்க்கும் பேரலாக இருக்குமா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ட்ரையாங்கிள் சிடிஇ சிபிஒய் இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துப்போம். ஈக்குவேஷன் போய்டும். ஸோ 2DE = 5xyன்னு கிடைக்குமா. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதே மாதிரி டூ ட்ரையாங்கிள்ஸ் எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதே கான்செப்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எக்ஸ்ஒய் நெக்ஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்களேன். இந்த டிஇ எக்ஸ்ஒய் இது ரெண்டும் பேரலாக இருந்தால் இந்த டிஇ இந்த பிஒய்க்கும் பேரலாக இருக்குமா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ட்ரையாங்கிள் சிடிஇ சிபிஒய் இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துப்போம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் சிடிஇ சிபிஒய் இதில் ஆங்கிள் சி வந்து காமன் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சிடிஇ இந்த ஆங்கிளும் ஆங்கிள் சிபிஒய் இந்த ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சேம். இந்த ரெண்டும் பேரலாக இருந்தால் இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ சேம் லைக் திஸ். இதே ப்ரூஃப் மாதிரி இதை ஏஏ சிமிலாரிட்டி படி இந்த டூ ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர்னு சொல்லாமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸோ ட்ரையாங்கிள் சிடிஇ ட்ரையாங்கிள் சிபிஒய் இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். தென் இதோட சைட்ஸ் ரேஷியோ எடுத்திங்கன்னா சிடி பை சிபி = டிஇ பை பிஒய் = சிஇ பை சிஒய். இதில் இந்த டூ ரேஷியோஸ் மட்டும் எடுத்துப்போம். சிடி பை சிபி இங்கே கவனிங்க. சிடி சிபி இந்த சிபியை சிடி ப்ளஸ் பிடின்னு எழுதலாமா. இங்கே ஏடி வந்து மீடியன். ஸோ இந்த பிடி சிடி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த பிடியை நம்ம சிடின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிடி ப்ளஸ் சிடி 2CD கிடைக்குமா. ஸோ இந்த சிபிக்கு பதில் நம்ம 2CD சப்ஸ்டியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த சிடி கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த பிஒய் இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். இந்த 2 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஒய் இங்கே மல்டிப்ளிகேஷன் வந்துடும். இந்த 2 இங்கே மல்டிப்ளிகேஷன் வந்துடும். பிஒய் = 2DEன்னு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சிருப்போம்ல, அதோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது 2DE = 5xy. இந்த 2DEக்கு பதில் நம்ம 5xyன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா. நெக்ஸ்ட்டு இந்த பிஒய்யை டயக்ராம் பாருங்கள். இந்த பிஒய்யை பிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ஒய்ன்னு எழுதலாமா. பிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ஒய் = 5xy. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எக்ஸ்ஒய் இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா -xyன்னு கிடைக்குமா. 5xy - xy = 4xy. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணி ஆன்சர் வராதவங்க சென்டம் போச்சுன்னு ஃபீல் பண்ணுறவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் உங்கள் மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.